வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் வெர்சஸ் நம்ம ஏஞ்சல் இதாங்க நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெவில் வந்து பிக் பாஸை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. எப்படின்னா ஏஞ்சலை எப்படியாவது அதாவது அவங்கள இரிட்டேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஏஞ்சலுக்குள்ள 3 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ஹார்ட் மாதிரி. அந்த 3 ஸ்டாரை ஒவ்வொருத்தர் ஏஞ்சலானது எழுகணும். யார் அதிக ஸ்டார் வச்சுருக்கிறாங்களோ அவங்க இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்காக எல்லாமே வேலை செய்வாங்க, எல்லாம் விளையாடுவாங்க. அதில் பார்த்தா ரொம்ப ஓவராக வந்து பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாருமே அதிகமாக டார்கெட் பண்ணக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை வந்து அது எப்படிலாம் ட்ரபிள் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவளை வந்து இரிட்டேட் பண்ணி அந்த ஏஞ்சலை வந்து கோவப்படுத்தி வெறியாக்கி அது மேலே மூட்டி தண்ணி அதான் தர்ஷிகா வந்து தண்ணிலாம் மேலே ஊற்றி ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாள். அதாவது எப்படின்னா பண்ணலாம், அதாவது ஒரு நார்மலாக ஒரு டெவில் வந்து பண்ணுது அப்படி அதுக்காக பயங்கரமாக பண்ணி அவளை ரொம்ப கோவப்படுத்தி எல்லாருமே ஸ்டார்லாம் பிடிங்கிடுவாங்க ஒவ்வொருத்தராக. அவள் கத்தி அவளால் முடியாத அளவுக்கு ரொம்ப அக்லி கேம்லாம் அவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அதாவது அழகாக விளையாடலாம், அதை வந்து வேறு மாதிரி அவர் எவ்வளோ தான் பிக் பாஸ் சொன்னாலும் இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்கள வன்மத்தை வச்சு அதாவது எல்லாருடைய ரியல் கேரக்டரை வச்சு பேசுகிறாங்க. ஸோ இப்படி தான் நடந்து போயிட்டுருக்கட்டி மற்றபடி சுவாரஸ்யமாக இல்லை. என்னென்னா ஒரே அடிதடி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குதுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாஞ்சனா வந்து ஐயோ அப்பா அது லேஸ்பட்டு அந்த நம்ம ராணுவ வந்து காலெல்லாம் அம்மி கூட சொல்லும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சத்யாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவுடைய பேண்ட்டு அவன் அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி. யாராக இருந்தால் நாங்கள் தன்னுடைய உடைமைகள்லாம் எடுக்கக்கூடாது, விளையாடி பேய். மற்றபடி அந்த சக்கரை ஊட்டு இல்லை இந்த முட்டை வச்சு கொடுத்து எதனா பண்ணலாம். அவள் உள்ளே இருக்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து கிழிப்பா. அதுக்கு வந்து உடனடியாக இருந்து ராணுவம் இருப்பான். அவன் அதாவது எல்லாருக்கும் இருக்கும்ல, ட்ரிகர் பண்ணுங்கள், வேறு மாதிரி எதனா பண்ணணும். அவன் ஏஞ்சல் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அது வந்து புது பேண்ட் அதெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. அதேமாதிரி அவன் ஷூஸை வந்து ஓட்டப்படுது. அவங்க சொல்கிறான் 14,000 அந்த ஷூஸுன்னு. இருந்தாலும் அவன் கேட்கல அந்த பிரேக்கில் வந்து அப்போ அந்த டாஸ்க்காக நான் பேசலை, ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் வேறு மாதிரி விளையாடுங்க, ப்ளே பண்ணுங்கள், உடைமைகள்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸு அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். அங்கே இது வந்து அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து ரொம்ப அவளுடைய ஆட்டிடியூட்லாம் அவளுடைய ஒரு ரியல் அதாவது உண்மையான டெவில்ன்றது இதுங்க தான் போல இருக்குது. இவங்க மூஞ்சி முகருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உண்மைகள்லாம் வெளிப்படுது. செம்ம ஆக்ரோஷமாக பேசுது, எந்த விஷயமா இருந்தாலும் ஆக்ரோஷமாக பேசுறது, கத்தி பேசுறது, அமங்கலம் பண்ணுறது. இதில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்தில் வந்து என்ன ஆகும், ஜாக்லிங் அவனுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடும். அப்படியே பேசும்போது அது வேறு மாதிரி டியூன் ஆகிட்டு இப்போ டக்குன்னு வார்த்தை விட்டுறா. ஏன்னா தர்ஷிகா பொறுத்தவரையும் எப்போவுமே வார்த்தை விட்டுறா. போன வாட்டி கூட சிவாவை வந்து உப்பு போட்டு சோறு சாப்பிட்றியா, உனக்கு உப்பு பத்தலைன்னா எங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்க, நான் உங்களுக்கு எங்கள் இதுலேருந்து தரோம், அப்பயாவது சொர்ணம் வருதா பாருன்ற மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் தர்ஷிகா. இப்போ இதில் என்ன பண்ணுவா, டக்குன்னு பேசும்போது உங்கள் அப்பா விட்டாடமா அப்படின்ற மாதிரி பேசிடுவா. உடனே வந்து சௌந்தர்யாவுக்கு செம்ம கோவம் வந்து அது கத்தும் லபோதிபோன்னு. சௌந்தர்யா கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜாக்லினுடைய பின்பகுதியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது, அவளுடைய இண்டிவிஜுவல் போயிடுது. அதே மாதிரி முத்து வந்து நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஆள். அவன் என்னன்னா இந்த நம்ம சாஞ்சனா பின்னாடி சாஞ்சதுனால எதுக்கேற்றாலும் சாஞ்சனாக்கு சப்போர்ட் வர்றது. எதனா ஒரு பஞ்சாயத்து சாஞ்சனாக்கு சப்போர்ட். அதான் சொல்கிறேன், அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேம்லாம் மறந்துட்டாங்க. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா பவித்ராவை வச்சு செய்வாங்க மஞ்சரி. ஐயோ மஞ்சரியுடைய வன்மமும் இதில் தெரியுதுங்க. அவள் லேஸ் பண்ணுறது கிடையாது. மஞ்சரி அப்படியே பச்சை முட்டையை வாயில் ஊற்றி வாயுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப, அதை எப்படி சொல்கிறது, அப்படிலாம் வைக்க முடியாது. கொஞ்சம் டக்குன்னு அது வாமிட் சென்சேஷன் வரும். அதை அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சுருப்பாங்க அந்த முட்டையை. அது வாயில் வச்சு அப்புறம் டீஸ்பூன் உள்ளே விடுறது, அப்புறம் அது கக்கி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல. ஏன்னா பவித்ரா வந்து நிறைய வந்து ஃபேக் கேம் ஆடும். ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுதுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணுவாள். இருந்தாலும் விடாமல் கேட்டு அவளுடைய ஹார்ட்டையும் எடுத்துருவாங்க. தீபக் வந்து எப்படின்னா ஃபுல்லாக கன்வின்சிங் தான், அப்படியே பேசி ஒரு மேனிபுலேட் பண்ணி அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணி அப்படி எடுத்துருவாப்பில். அந்த மாதிரி வந்து ஹார்ட்டெலாம் எடுக்கிறப்ப தீபக் ஒரு 3 ஹார்ட் எடுத்துருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு சிலருடைய வேலைகள்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். அந்த டெவிலாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள்ளே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இதை வரை ரஞ்சித் அதை யாருமே எடுக்கலை, அந்த விஷாலத்தை எடுக்கலை. ஏன்னா அவங்களாம் கிட்ட போக முடியாது, அவங்களாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. யார் ஏமாத்து ஆளுகளையோ அவங்கள பிடிச்சி அமுக்கிறது தான் இவங்க வேலையே. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பஞ்சாயத்து ஆகிடும். அதே மாதிரி சாஞ்சனா வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க, ஒரு முட்டையை கீழே அந்த முட்டையை எடுத்து அப்படியே வாயில் தடவி விடுறது. ஆனந்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு அன்ஷிதா வரும்போது நீங்கள் ஏன் வரீங்கன்னு சொல்லி அது அப்படியேங்க உண்மையான டெவில் அப்படின்னா அதுதாங்க சொல்லணும். அப்படியே சொல்லுவா, நீ உண்மையான டெவில், இந்த கேமுக்காகலாம் சொல்லலை, நீ ஒரு குட்டி சாத்தா, நீ ஒரு பிசாசு, நீ வந்து உன்னை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது எதை பற்றியும் சட்டப்படலைங்க அந்த சாஞ்சனா பொண்ணு. அவ்வளோ வெறித்தனமாக
அதாவது என்னென்னா அவங்க விளையாடுங்க, முட்டையை போட்டு உடைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், உப்பு போட்டு சோறு விட்டுங்க, எது வேணால் பண்ணுங்கள். ஆனால் கீழே வந்து முட்டையை வந்து காலடியில் போகிறவங்க எத்தனை பேர் நந்துட்டு போயிட்டு வராங்க, ஷூ செருப்போடு போகிறாங்க, டாய்லெட்லாம் போயிட்டு வராங்க. அங்கேருந்து எடுத்து வாயில் தடவுறது அதெல்லாம் நாகரிகமாக இல்லை. அதை தான் வந்து அன்ஷிதா ரொம்ப கத்தி அப்பா என்னை விட்டுடுங்க, அந்த சொல்ல நான் வடிவேலு நானும் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி என்னை விட்டுடுங்க, நான் வெளியே போகிறேன், என்னை விட்டுடுங்க, பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க, நான் வெளியே வந்துடுறேன்ட்டு அன்ஷிதா வந்து தன்னுடைய எல்லையை மீறிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா உங்களை எல்லாரையும் வந்து வெறுப்பேற்றி ஓரளவுக்கு அப்படியே அதான் சொன்னேன் சுவாரஸ்யமாக போகுது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அருணும் வந்து நீட்டாக சொல்லுவான், அப்பா நீங்கள் எல்லாம் விளையாடுங்க, ஆனால் இந்த அவங்களுக்குள்ளே அந்த டெவில்ஸில் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஜெயிலுக்கு போகணும். அதில் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு தான் வந்து ஓட்டு அதிகமாக வரும். அதனால் சௌந்தர்யா ஜெயிலுக்கு போகும்போது ஜாக்லின் பாருங்க, சௌந்தர்யா அவளில் நான் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, அதனால் நான் உள்ளே போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன். இப்போ லாஸ்ட்டை பார்த்தா 2 பேரும் ஜெயிலில் வந்து உட்காந்துருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற போர்வையில் சௌந்தர்யாவுடைய கேமையும் கெடுக்கிறாங்க, ப்ளஸ் அவங்க வந்து ஹைலைட் ஆகிடுறாங்க. இப்போ சௌந்தர்யா ஜெயிலுக்குள்ளே போகிறா, இவங்கள போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து சரியாக படலை. ஆனால் வந்து தீபக் வந்து சொல்லப்படல, இல்லை ஒருத்தர் தான் இருக்கணும், இது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, சௌந்தர்யாவுக்கு தான் அதிகம் இது மார்க்கு, அதனால் அவள் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த பக்கம் உட்காந்து வருவாங்க. அதே மாதிரி ஏஞ்சல்ஸும் ஒரு பக்கம் அர்த்தம் வச்சுருப்பாங்க. இதில் இன்னும் ரொம்ப கொடுமைன்னா நம்ம கேப்டன் ஜெஃப்ரி சொல்லி ஆகணும். அவன் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள், அழகாக அவனுக்கு கோவமே வரல, ஆனால் எவ்வளோ டாலரேட் பண்ணி போயிருக்கான். அவனை கூப்பிட்டு ஐயோ அப்பா அந்த இவங்க வந்து தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறது, அதுடைய வன்மம் அது நிறைய அப்பப்போ வாயை விட்டு மாட்டிக்குது. இவனை ஏற்கனவே வந்து ராஜாராணி டாஸ்கில் வந்து தோப்பகரணம் போட வச்சது ரொம்ப டென்ஷனாக இருப்பான். அவனுக்கு முட்டி வலின்னு சொல்லுவார், அது விஜய் சேதுபதி சாரும் சொல்லுவார், அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் இந்த வாட்டி 131 தோப்பகரணம் போட சொல்லியிருப்பாங்க. அது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியும். அழுகுறான் அந்த பையன், என்னால் முடியல, காலை மடக்கி உட்கார முடியல. ஏதோ டாஸ்க் வைக்கலாங்க, அதாவது மற்றவங்க மனசை புண்படுத்தாத, அதாவது என்ன உடல் ரீதியாக புண்படுத்தக்கூடாது, எதனா அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணலாம், ஏதோ கோவத்தை வர வைக்கலாம். இப்படி விளையாடுங்கன்னா அவனை எக்ஸசைஸ் பண்ண உடலை. அன்ஷிதா அவ்வளோ கோவம், ஏன்னா அன்ஷிதா கத்தனாதான் இவன் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து அவங்களாம் ஏஞ்சல் இல்லையா, இவன் ஈவில், இது வந்து அவ்வளோ வேலை பார்க்கும். தர்ஷிகா ஒரு ஸ்டேஜில் அவுத்து டக்குன்னு கொடுத்துருவா. அப்போ 130 போயிட்ட பிறகு தான் அப்போ ஜாக்லின்லாம் வந்து சொல்லுவாங்க, இது இப்போ வேண்டாம், அவனால் முடியலன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அவன் பாடும் போட்டுட்ருப்பான், அப்புறம் அழுவான், ட்ரெஸ் ஆத்துக்கு அவுத்து போட்டுருவான். அவனுக்கும் எல்லாருக்கும் வந்து கஷ்டம் இருக்குங்க, விளையாடணும். இந்த பக்கம் ஒவ்வொருத்தரையும் வந்து மன ரீதியாகவும் தொலை கொடுக்குறாங்க, உடல் ரீதியாகவும் தொலை கொடுக்குறாங்க. அதே மாதிரி முட்டையை வச்சு மேலே ஊற்றுறது, அன்ஷிதா மேலே அதை ரொம்ப கலீஜி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் அதுவும் எவ்வளோ டாலரேட் பண்ணியிருந்தது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால முடியல. ஸோ இவங்களுடைய டார்கெட் இருந்தால் ஈவில் டார்கெட், இந்த டிவில்ஸ்லாம் யாரோ பண்ணுறாங்கன்னா, யார் ஏஞ்சல்ஸ்லேயே ரொம்ப இதுவாக ஃப்ரீயாக ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அவங்கள தான் பண்ணுறாங்க. மற்றபடி பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுவும் ஒரு சிலர் ரஞ்சித், இந்த விஷால் அந்த பக்கம்லாம் அவங்களாம் போவே இல்லை, இவங்களையே கார்னர் பண்ணி சுற்றி அடிச்சிருந்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக போயிருந்தது. பட் ரொம்ப இரிட்டேஷன், ரொம்ப கற்று அதாவது என்னென்னா ஒரு மார்க்கெட் உள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓவரால் இந்த அளவுக்கு தான் முடிஞ்சது. இப்போ என்னென்னா அடுத்தது பிக் பாஸ் ஏன்னா இப்போ இதில் வன்மம் தெரிஞ்சிச்சு, இந்த ஈவிலாக இருக்கிறவங்களாம் எப்படிலாம் வந்து ஏஞ்சல் மேலே வன்மத்தை காமிக்கிறாங்கன்றது. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே மாற்றணும், ஏஞ்சல்ஸ்லாம் டெவில் ஆக்கணும், டெவில் தான் வந்து ஏஞ்சல் ஆக்கணும்னா இப்போ அதுக்கு மேலே சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது இன்றைக்கி வரையா. இந்த வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.